இது ஒரு மா இஞ்சி, 2 மா இஞ்சி எடுத்துட்டாப்புல தம்பி. மா இஞ்சி செமையாக இருக்குது. நமக்கெல்லாம் விதைக்கிழங்காவது கொடுப்பாப்லையான்னு தெரியல. விதைக்கிழங்கு கொடுப்பியா தம்பி? கண்டிப்பாக. கண்டிப்பாக தராராம் விதைக்கிழங்கு. பெரிய பெரிய மாஞ்சியாக இருக்குது. அவங்க வீட்டில் ஹார்லிக்ஸ் பூஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி இதுக்கு என்ன போட்டு வளர்த்தாருன்னு தான் கேட்கணும். இப்போ என்ன தம்பி போட்டு வளர்த்தீங்க? வெறும் எரு. தொழு உரம் மட்டும்தான். வேறு தொழு உரம் மட்டும், மக்கிய மாட்டுச்சாணி. இப்போ ஒன்று எடுத்துருக்கிறாரு. இது கருமஞ்சள்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய நீர்க்கிழங்குகள் இருக்குது. நீர்க்கிழங்குகள் வருவதற்கான காரணம் என்னென்னா, மஞ்சளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி தேவையில்லை. 4 நாளைக்கு ஒரு தண்ணி தான் நம்ம ஊற்றுவோம். இங்கே சென்னையில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால, அதுவும் திருவண்ணாமலையில் என் ஃப்ரெண்டு தோட்டத்துலலாம் அவங்க என்ன சொன்னாங்க, மஞ்சளே டோட்டலாக வீணாயிடுச்சுன்னு சொன்னாங்க. நம்ம தொட்டியில் வைக்கிறதுல இந்த மாதிரி நீர்க்கிழங்குகள் வருவது வந்து அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை வந்து அதுங்க நீர்க்கிழங்காக மாற்றிடுது. ஸோ அதனால தான் நீர்க்கிழங்குகள் வருது. அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் அது வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதை நீங்கள் தூரம் தான் போடணும். இது வந்து மா இஞ்சி தம்பி எடுத்துருக்கிறது. இதுவும் மா இஞ்சி. இன்னும் 2 இது வந்து இதை இங்கே வச்சுருக்கிறாரு. சார் எல்லாத்தையும் மொத்தமாக கழுவி தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். இனி அடுத்து இன்னும் ஒரு இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் நம்ம. இதில் என்ன, லெகடான் மஞ்சள், நம்ம ஊர் மஞ்சள். அடுத்தபடியாக லெகடான் மஞ்சளை வந்து இவர் எடுக்கிறாரு. இதெல்லாமே எடுத்து கழுவி அதுக்கப்புறமா ஒரு கிழங்கையும் உடைச்சி உங்களுக்கு நாங்கள் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறோம்.